ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாமா? எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் இந்த கெட்டவனை தான் காமிக்கிறானுங்க. அவன் வந்து ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி உலகத்திலேயே சிறந்த காதலன்னா அவன் மனைவிக்காக என்ன வேணாலும் செய்வான், எப்படி வேணாலும் செய்வான், அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த புக்கை பார்த்துட்டு இந்த நல்லா எழுதியிருக்காரு இந்த கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கேட்குறான். இந்த முறையும் இளவரசி என்கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்க. நாளைக்கு வந்து இளவரசியோட பிறந்தநாளை பெருசாக கொண்டாடுறன்னு தளபதி முடிவு பண்ணியிருக்கான். அந்த இடம் நம்மளுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு வில்லனும் அப்போ நீ தயாராக இருங்க அப்படின்னு சொல்லுவான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் இளவரசியை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இது எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லுவான். அதோட அந்த சீனை கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கொடுத்தான்ல அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் வருவா. ஹீரோவே பிரமிப்பாக பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கே தச்சது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இது எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு வரா. உங்களுக்கு நல்லா இது ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரையும் சொல்லி அவளை புகழ்ந்துக்கிட்டு வரா. அப்போ தான் ஹீரோவை பார்க்குறான். இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை இழுத்து பிடிப்பா. ஹீரோ அதை பார்த்தும் அப்படியே நிற்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவளோட ட்ரெஸ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருப்பான். இங்கே சுற்றி உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, இவர் ரொம்ப கொடூரமானவர்னு சொல்லுவாங்க, ஆனால் இவர் ரொம்ப சாந்தமாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரன் சொல்லுவான், ஹீரோயினுக்கு வந்து பாராட்டி மடல் எழுதுகிறவங்களுக்கு வெள்ளி பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து அந்த மொற பொண்ணை காமிச்சா அவள் வந்து பயிற்சியே ஒழுங்காக யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறா. முதுக சொறிகிறது, இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அவளோட ஆசிரியர் வருவார். வந்தோடனே இந்த மாதிரி நம்ம இடத்துக்கு ஒரு புது இது ஸ்டூடெண்ட் சேர்ந்துருக்காங்க, நீ அவனுக்கும் நீ தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். யார் அந்த அவன்னு கேட்டால், இங்கே பார்த்தா அந்த தளபதியோட தூதர் வந்து நிற்கிறான். அவன் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவான். இவளை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லுவான். அவள் வந்து இவன் எதுக்கு தான் இங்கே வந்தானோ, என்னை போட்டு உயிரை வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அந்த ஆசிரியரும் சொல்லிடுவார், நீ தான் இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த இடத்துலேயே நீ தான் நல்லா பயிற்சி எடுத்திருக்க, அதனால் நீ தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லுவான். அதுக்கு இவன் எனக்கு முடியாது, என்னை யாரை வேணாலும் கொடுக்க, ஆனால் இவனுக்கு மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நீ சொல்லிக் கொடுத்தா ஆகணும்னு சொன்னோன்னா அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பா. ஆனால் உனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் ஒழுங்காகவே கோஆப்ரேஷன் பண்ண மாட்டா, சொல்லியும் கொடுக்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் சரி நான் ஒன்று நல்லா பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்பான். சரி உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு தான் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இவளும் அங்கே இங்கன்னு சுற்றி காமிப்பா. சுற்றி காமிக்கும்போது தடுமாறி விழுவான். இவன் வந்து பிடிச்சிருவான். பிடிச்சதுக்கப்புறம் அவளோட ஆசிரியர் வராரு. என்ன அவன் நல்லா பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட கேட்குறான். அவங்க ரொம்பவே நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி திறமையானவங்கள நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ பயிற்சி எடுத்திருக்காங்கன்னா அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டி பேசுகிறான். சரி அப்போ இதே மாதிரி இருந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தூதன்னு வரமாட்டேது, அண்ணனோட அசிஸ்டண்ட்னு வச்சுப்போம். இந்த அண்ணனோட அசிஸ்டண்ட் கேட்குறான், எதுக்கு நீங்கள் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒழுங்காக பயிற்சி எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி தளபதியை நான் விரும்பினேன், அவர் என்னை வந்து வேணான்னு சொல்லிட்டாரு, அவருக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டேன், ஆனால் இப்போ வந்து எதுக்குமே பயனில்லாத மாதிரி போயிடுச்சுல, இனிமேலும் நான் இந்த பயிற்சியை ஒழுங்காக பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருப்பா. பாவம் உண்மையாக லவ் பண்ணியிருப்பா போல இருக்கு. அதுக்கப்புறம் இவன் வந்து என்னமோ சரி அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து அதை இல்லாட்டி உங்களுக்கு வேறு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டு போட பார்க்குறான். அதுக்கு ஏய் நீ என்ன இப்படியெல்லாம் பேசினா நான் உனக்கு மயங்கிருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிச்சிட்டு அவனை திட்டுவா. அதுக்கு இவனும், இல்லை நான் உங்களுக்கு ஆறுதலாக பேசணும்னு நினச்சேன், அதுக்காக தான் பேசினேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பானுங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே வெளியில் என்னடா சத்தம்னு வெளியே பார்க்க போனால் அங்கே வந்து ஹீரோயினுக்கு இந்த வரவேற்பெல்லாம் வச்சு அவளை பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த ஊர் மக்கள் முன்னாடியெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவன் அவளை பார்க்க விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இவன் முன்னாடி வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா நின்று தடுப்பான். இருந்தாலும் சரி விடு, எதுக்கு இப்படிலாம் தடுக்கிற, எனக்கு என்ன தெரியக்கூடாது, நான் அவருக்கு வந்து என்ன தான் நான் பண்ணாலும் அவருக்கு வந்து என்னை பிடிக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவன் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. சரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன், அவருக்கு வேணா நீ வேண்டாதவளாக இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து உண்மையை சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறம் இவன் சரியான டென்ஷன் ஆகிட்டு அவனை பலார்னு ஒரு அறையை போட்டுருவா. அதுக்கப்புறம் அரைஞ்சதுக்கப்புறமும் சொல்லுவான், நீ இன்னொரு அறை அரைஞ்சாலும் பரவாயில்ல, என்னை அரை, ஆனால் நீ வந்து எனக்கு வேணும், நான் வந்து உன்னை உண்மையாலுமே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட காதலையும் சொல்லிடுவான். ஆனால் நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, நான் வந்து உனக்கு
கிடைக்கவே மாட்டேன். தளபதி மட்டும்தான் எனக்கு ஏத்தவரு. இவ எவ்வளோ அவன் பேசினாலுமே திருந்த மாட்டா போல இருக்கு. என்னைய நான் வந்து நிரூபிச்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் அவன் நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற, நான் வந்து அவருக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சுல, அதுக்கப்புறம் விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவான். என்னதான் இருந்தாலும் அவரை நான் விட மாட்டேன். அவர் போருக்கு போனப்ப வந்து அவர் உயிரோட வரணும்னு நான் எத்தனை கடவுள்கிட்ட வேண்டியிருப்பேன் தெரியுமா. நான் கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்ச மாதிரியே அவர் உயிரோட வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக இருந்தேன். நீ ஏன்னா நான் அவர் மேலே அவ்வளோ காதல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் வளர்ந்தோம், அவர் இல்லாமல் நான் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே ஹீரோயின் காமிச்சா ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பிடிக்காதுன்னு தான் உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, இயல்பாக ஏதாச்சும் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோ எனக்கும் இது பிடிக்கல தான் அப்படின்னு சொல்லிட்டு உளர பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டண்ட் சொல்லிடுவான், இந்த மாதிரி உங்கள் மேலே கல்யாணம் ஒழுங்காக நடக்கலை, இல்லை சிம்பிளாக தானே நடந்துச்சு, அதனால எல்லாரும் முன்னாடியும் உங்கள் பர்த்டேவை இப்படி ஊர்வலமாக செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி தளபதி வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே, இவன் ஏதாச்சும் உளறிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு இவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அப்புறம் ஹீரோயின் ஓ அப்படியா, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, என் மேலே உங்களுக்கு இவ்வளோ காதல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான், எதுக்கு இப்படி போய் சொல்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், நீங்கள் உண்மையை பாட்டு உளறி கொட்ட பார்த்தீங்க, அதை தடுக்கிற வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2வது பாகம் இருக்கிற அந்த கிழவன் இருக்கான்ல, அவன் வந்து பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த அவனோட வில்லனோட அசிஸ்டண்ட் அவனை பார்த்துப்புட்டு, ஆனால் அவனுக்கு அடையாளம் தெரில, அதோட கண்டுக்காமல் போயிட்டான். அப்புறம் வந்து ஹீரோயினை வந்து ஒரு பூந்தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான்ட்டு அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய் காமிப்பான். ஹீரோயின் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு, இந்த சுற்று வட்டாரத்திலேயே இந்த இடம் தான் மிக சிறந்த இடம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஆமாம் இந்த சுற்று வட்டாரத்திலே இது மட்டும் தான் ரொம்ப சிறந்த இடம். இந்த இடத்தோட சொந்தக்காரர் வந்து நான் நாட்டுக்கு என்னோட உயிரை அர்ப்பணிக்க போனேன்றதுக்காக இந்த இடத்த வந்து எனக்கே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்புறம் உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நான் உனக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் ஹீரோயின் சொல்லுவா, சரி அப்படி எனக்கு தந்துடுறா தாங்க, நான் லீஸுக்கு விட்டு மாதம் மாதம் வருமானத்தை பார்த்துருவேன், எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏய் நீ என்ன பேசுகிற, உனக்கு வந்து இது பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அப்போ பரிசாக எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது என்னோட விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பேன். என்னென்னு அவள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கேட்டால் அதுக்கு ரெண்டு அங்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி உன் இஷ்டம் என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் நைட்டு வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வான வேடிக்கையெல்லாம் இருக்குது, நீங்கள் தயாராக இருங்க. ஐயோ நான் உளறி கொட்டிட்டேனா, சர்ப்ரைஸ்லாம் சொன்னார் தளபதின்னு சொல்லிட்டு இவன் பேச்சை மாற்ற பார்க்குறான் எப்படியாச்சும். ஆனால் அவனுக்கு வந்து இவன் முன்னாடி பொய் சொல்கிறதுக்கே விருப்பம் இல்லை. அவள்கிட்ட உண்மையை சொல்லிகிட்டே நம்ம அவளை இங்கே அழைச்சிட்டு வந்துருக்கலாமோ, ஆனால் அவள் நம்மளை ரொம்ப நம்புகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கான். அதுக்கு ஃப்ரெண்டுக்காரனும் இந்த நைட்டு வரைக்கும் பொறுமையாக இருங்க, அவங்க இந்த கொள்ளைக்காரங்களை நம்ம பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிக்கங்க, என்னமோ பண்ணிக்கங்க, அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஹீரோயினோட சந்தோஷமும் தான் போகும், நம்மளோட பிளானும் தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே வில்லங்காரனை காமிச்சா அவன் வந்து என்ன எல்லாம் ஏற்பாடு தயாராகிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லா ஏற்பாடும் தயாராகிருச்சு, நைட்டு வான வேடிக்கை இருக்குது, அந்த வான வேடிக்கையில் வச்சு இளவரசியை நம்ம எப்படியாச்சும் கடத்திடலாம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, என்னோடய உயிரை தியாகம் பண்ணியாச்சும் நான் இளவரசியை கண்டிப்பாக கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டண்ட் வந்து ரொம்ப கொடூரமாக பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீன்லேருந்து கட் பண்ணால் ஹீரோயின் இருக்க அறைக்கு வெளியில் வந்து ஹீரோ வந்து அங்கிட்டு போகிறது இங்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நான் ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நான் நிமிந்து பார்த்தாலே என் முன்னாடி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்ப்பா, அப்பையும் முன்னாடி வந்து நிற்பான். அதுக்கப்புறம் சரி வாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்பா, எதுக்காக நீங்கள் அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை நான் சும்மா தான் நடந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் ஒரு வேலையாக தான் நடந்துக்கிட்டு இருந்தேன்னு. ஹீரோயின் வந்து எனக்கு தெரியும், சரி விடுங்க, என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனால் சரி நம்ம அவனுக்கு விட்டு வந்து இவளை பார்த்தாலே தான் சமாளிக்க முடியலையே, உண்மையை உளறி வரானோன்னு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி மக்கள் கொடுத்த லெட்டரெல்லாம் படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு லெட்டராக படித்து பார்க்குறானுங்க. எல்லாரும் சும்மா நீங்கள் நல்லா இருங்க, 100 வருஷம் நல்லா இருங்க, இதை வெள்ளி கொடுத்ததுக்கு நன்றி, இந்த மாதிரியே எழுதிட்டு இருந்தோன்னே இதுக்கு தான் அந்த லெட்டரை கொடுத்து நீங்கள் வெள்ளியெல்லாம் கொடுத்தீங்களா, இதுக்கு நீங்கள் சும்மாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இது என்னோட யோசனை கிடையாது, என் ஃப்ரெண்டோட யோசனை தான், அவன் சொல்கிறத கேட்டு நானும் தப்பு பண்ணிட்டேன், இது தேவையில்லாத வேலை தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு
போகலான்னு பார்ப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து விட மாட்டா. நீங்கள் என் மேலே இவ்வளோ லவ்வில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் அவன் கிளம்பிடுவான் அதோட. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட ஏதோ லெட்டர் எழுத கொடுத்துருப்பா போல இருக்குது. அதை ஃப்ரெண்டுக்காரி வந்து எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு இதை படித்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பா. அவளும் படித்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்கே பார்த்தா இந்த முறை பொண்ணு ஹீரோயின் போட்டிருக்கா பார்த்தீங்களா, அதே மாதிரி ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி எப்படியோ ரெடி பண்ணிட்டா. அவளோட ஃப்ரெண்டு கேட்குறா, எதுக்கு நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணி இதை பண்ணீங்க? 6 மாதத்துக்கு நீங்கள் செலவுக்கு வச்சுருக்க வேண்டிய காசை இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கே நீங்கள் வீணாக்கிக்கிட்டீங்க. தளபதி தான் உங்களை வேணான்னு சொல்கிறாருல அப்படின்னு சொல்லி கேட்பா. அவர் வேணான்னு சொன்னாலும் நான் அவரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இங்கே ஹீரோயின் காமிச்சா அவள் வந்து ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை நம்ம வந்து எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து இந்த முறை பொண்ணும் அதே இடத்துக்கு வந்துடுவா. என்ன நீ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவளை பார்த்து சரியான கெக்கப்புன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுவா. அதோட ஹீரோயின் கேட்பா, என்ன நீ என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்க, எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் போட்டிருக்கேன். உனக்கு வந்து நான் என்றைக்குமே போட்டியாக இருக்கணும்னு தான் நினப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். நீ என் மேலே பொறாமையாக இருக்கேன்னு இதுலேயே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பேசுவாள். அவள் வந்து இல்லை நான் வந்து உனக்கிட்ட போட்டியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சுருந்த லெட்டரை பார்த்துருவா. அதை வந்து ஹீரோயின் வாங்குறதுக்காக அவள் பின்னாடியே ஓடி ஓடி 2 பேரும் விளாண்டுக்கிட்டு இருப்பாளுங்க. இந்த கொள்ளைக்கார கும்பலும் அந்த இடத்துக்கு வந்துடும். வந்தோடனே இவள் வந்து வெறித்தனமாக சண்டை போட போகிறா போல இருக்குது. அவங்க முன்னாடி எல்லாம் இந்த ஒரே ஆளா நின்று சொல்லட்டி அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஓடுறீங்கிற அவளும் ஓடுறதுக்கு பார்க்குறா. அவனையும் விட மாட்டானுங்க இந்த இதுங்க. எதுக்குடி இங்கே நிற்கிற, யாரையாச்சும் கூப்பிட்றி, உதவிக்கு கூப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. சொன்னோன்னே ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்ப்பா. இவளும் பார்த்துக்கிட்டு அவளால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி அவளோட ரூமுக்காக வருவான். ஆனால் ரூமில் வந்து ஹீரோயின் இருக்க மாட்டாள். அதோட அவளை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லி அவள் ஹீரோயினை வந்து தேட சொல்லிடுவான். அங்கே போய் பார்த்தா இவள்கிட்ட எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோன்னே இவன் வந்து ஹீரோயின் நினச்சிட்டு முறை பொண்ணு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவான். இருங்க நான் அவள் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி இவளை யாராச்சும் பாதுகாக்குங்கன்னு சொல்லிட்டு அவள் கையை விட்டுட்டு ஹீரோ கிளம்பிடுறான். இங்கே ஹீரோயின் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி புதருக்குள்ளேயெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கையில் அவள் என்ன பண்ணிடுறா, அவங்களோட அந்த கொள்ளைக்காரங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்குறா. அவங்க ஆனால் விடாமல் அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க ஆளுங்க நினச்சி தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பிடிச்சி இருக்க ஆளுங்களையெல்லாம் பிடிச்சி பார்த்தா அவங்கெல்லாம் விஷத்தை குடிச்சு செத்துறானுங்க. ஹீரோ சரியான டென்ஷன் ஆயிடுறான். போய் எங்கே இருந்தாலும் ஹீரோயினை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இங்கே இந்த கொள்ளைக்கார கூட்டத்தோட தலைவனுக்கு வந்து இந்த மாதிரி லெட்ரு வந்திருக்கு, 6 பேர் செத்துருக்கானுங்க, 5 பேர் விஷத்தை குடிச்சு செத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆட்களையெல்லாம் எண்ணி பார்த்து உன் பேர் என்ன, நம்பரை சொல்லுன்னு எண்ணி பார்க்குறானுங்க. ஆனால் ஒரு நம்பர் கூட வருது. சரி பேர் என்னன்னு சொல்லுங்கன்னு பார்த்தா பேரிலையும் கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் ஹீரோவும் இங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான். ஆனால் கிடைக்கல. ஹீரோயினோட தம்பிக்காரனும் வந்துட்டான். உன் பொறுப்பில் உன்னை நம்பி தானே நான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பயங்கரமாக ஒரு அறையை வேற விட்டாடுறான். நீ இனிமே எங்கள் அக்காவை தேடி வராத, உன்னை நம்பி விட்டதே தப்பாக போயிடுச்சு, நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், யார் முதல்ல எங்கள் அக்காவை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எங்கள் அக்கா, நீ நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன்னா உன் ஜென்மத்துக்கும் உங்ககிட்ட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்லிடுவான். சரி நீங்கள் கண்டுபிடிங்க, நானும் இங்கிட்ட போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறானுங்க. இங்கே தான் ஹீரோயினை வந்து வளைச்சி கட்டி கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கவும் தான் ஆளை கண்டுபிடிச்சிட்டானுங்களே. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துக்கு தேடி வரான். ஆனால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. தம்பிக்காரனுக்கு ஆனால் ஹீரோயினோட அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள ஒரு பூ மட்டும் கிடச்சிருச்சு. அதை வச்சுட்டு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து காப்பாற்றுங்கன்னு கத்துற சத்தம் வந்து ஹீரோவுக்கு கேட்குது. ஹீரோயினை கட்டி மலையில் தொங்க விட்டுட்டானுங்க. பாவம் அவள் கத்திட்டு கிடக்குறா. அதோட ஹீரோ அவனை பார்த்துட்டான். பார்த்தோன்னே அந்த இடத்துக்கு போயிட்டு யார்ரா நீ, எதுக்காகடா என்னோட மனைவியை கடத்தியிருக்கேன்னு. நீ கிட்ட வந்தீன்னா இவளை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான். என் மனைவியை நீ கொல்ல மாட்டேன், ஏன்னா அவளோட உயிர் தான் உனக்கு முக்கியம், ஏற்கனவே வந்தப்பையும் கடத்துறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணீங்க, நீங்கள் கொல்ல மாட்டீங்க, சரி உண்மையை சொல்லு, யாரோட அடிமை நீ, யாருக்காக இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இவனும் சொல்லுவான், உங்கள் அண்ணனோட சாவுக்குமே நான் தாண்டா காரணம், உங்கள் அண்ணனை மாதிரி தான் நீயும் இருக்க, தடவை பார்த்தப்பயே எனக்கு உங்கள் அண்ணன் மாதிரி தான் தோணுச்சுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதோடு இந்த எபிசோட் முடியுது.